அண்ணா, பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கம். நேற்று மதுரையில் நம்முடைய மாண்புமிகு தேசிய தலைவர் திரு நிதின் நாபின் அவர்கள் மதுரை தெற்கு தொகுதியில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அதில் எனக்கும் பங்கேற்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதே நேரத்தில் முழுமையாக மதுரையினுடைய அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் கூட நேற்று பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. நாம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிப்பது என்னவென்றால், மதுரையிலிருந்து 2 சிட்டிங் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். 2 பேர், திரு பிடிஆர் அவர்கள் இருக்கின்றார்கள், திரு மூர்த்தி அவர்கள் இருக்கின்றார்கள். இருவரும் மதுரை மக்களுக்கு பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவங்களுடைய பிரச்சாரம் பண்றதெல்லாம் நான் பார்த்தேன். ஒரு முழுமையான ஒரு பொய்யை மதுரை மக்கள் முன்பு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது என்னன்னா, மதுரையினுடைய மெட்ரோவை பற்றி. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு தமிழகத்தில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் முதல் கட்டமாக மெட்ரோ வேண்டும் என்பது நம்ம எல்லோருடைய விருப்பம். 2 நகரமும் மிகப்பெரிய நகரம், தொழில் வளர்ச்சி, அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரம். ஆனால் மாநில அரசு தவறான ஒரு டிபிஆர் அனுப்பியது மட்டுமல்ல, அதற்கு மத்திய அரசு 14 நவம்பர் 2025 நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி செய்து எங்களுக்கு திருப்பி அனுப்புங்கள் என்று சொல்லியும் கூட கடந்த 5 மாத காலமாக அதற்கு இவர்கள் பதில் கடிதம் அனுப்பியதாக தெரியல. எதற்காக பகிரங்கம் அனுப்புனா, மாநில அரசு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் அவங்க இருக்கிறது அப்படியே நான் படிக்கிறேன், நம்ம நண்பர்கள் நீங்கள் கேட்கணும். As regards Madurai Metro Rail project, it is stated that the proposal has been examined. நீங்கள் அனுப்பின ப்ரொபோசல் நாங்கள் பார்த்தோம். As per CMP of this project, duly approved by state government, it has been mentioned that the current ridership is justifiable for a BRTS, para 5.2.5. மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அனுப்பின ப்ராஜெக்டில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் பேராகிராஃப் 5.2.5 மதுரையில் ரைடர்ஷிப்புக்கு வந்து பிஆர்டிஎஸ் பிளான் தான் நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க. அதாவது பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு, அதாவது நம்ம ரோட்லேயே ஒரு தனியாக ஒரு பாதையை பிரித்து பஸ்ஸு மட்டும் போகிறதுக்கான பாதை. ஸோ மாநில அரசு அனுப்பியிருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் லெட்டர் ஆர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதுலேயே அவர்கள் ஆணித்தரமாக மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் என்று கேட்கல. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் வச்சு அவங்களே இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு பிஆர்டிஎஸ் தான் சரியா வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 2 அமைச்சர்களும் பத்திரிகை நண்பர்கள்ட்டையும் மதுரை மக்கள்கிட்டையும் தெளிவுபடுத்தணும். நீங்கள் மெட்ரோ உண்மையால மதுரை கேட்டீங்களா? அப்படி உண்மையால நீங்கள் மதுரைக்கு மெட்ரோ கேட்டீங்கன்னா அந்த மாநில அரசு அனுப்பிய கடிதத்தை நீங்கள் மக்கள் முன்பு வைக்கணும். ஏன்னா மத்திய அரசு அனுப்பியிருக்கக்கூடிய பதில் கடிதத்தில் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், as approved by state government, it has been mentioned that the current ridership is justifiable for a BRTS சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஒரு இடத்திலும் கூட முதலமைச்சர் ஆரம்பித்து மதுரையினுடைய 2 அமைச்சர்களும் ஏதோ மதுரைக்கு நாங்கள் மெட்ரோ கொடுப்பதை தடுத்து விட்டோம் என்று பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அவங்க என்ன ரிப்போர்ட் அனுப்பியிருந்தாலும் கூட அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பொய்யை உங்கள் முன்னால் வைக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் நாம மே 4க்கு பிறகு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் புதுசாக டிபிஆரை தயார் பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து மக்கள் தொகை 20 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கரெக்டாக கேப்சர் பண்ணி நாம் அதை கொண்டு வந்து மதுரை மக்களுக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் ஒப்படைப்போம். அதே போல நம்முடைய எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அக்டோபர் நவம்பர் 2026 முழுமையாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு மருத்துவமனை வர இருக்கு. எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் இப்பவே ஃபங்க்ஷன்லாம் இருக்கு, மருத்துவமனையும் மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கு. இந்த 2 செய்தியும் கூட மக்களுக்கு நேற்று பிரச்சாரத்தில் எல்லா இடத்திலும் கூட சொல்லி இருக்கின்றோம். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய சரித்திர வெற்றியை மதுரையில் பதிவு செய்யும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்றோம். நீங்க ஒரு மூத்த அரசியல் தலைவர், நீங்களும் முஸ்லிம் மேடமும் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த திருப்பரங்குன்ற தொகுதியில் கலாச்சாரம் பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சனத்து தேர்தல் நடத்திய விதிமுறைகளுக்கு மீறி அண்ணாமலை சொல்லுங்கண்ணா. இப்போ தேர்தல் வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தியவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் வந்து இதாக இருக்கு. யார் சொன்னாங்க? பொதுவாகவே சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றி ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்களா? திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றி அது மாதிரி கேண்டிடேட்டை பற்றியும் வந்து அவதூறாக பேசுகிற மாதிரி. இல்லை, கேண்டிடேட்டோட அஃபிடவிட் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அந்த கேண்டிடேட்டை பற்றி நம்ம அவதூறாக பேசுகிறோம்னா நம்ம மேலே வழக்கு பதிவு செய்யட்டும். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருடைய அஃபிடவிட்டை மக்கள் மன்றத்தில் நம்ம சொல்லணும். அதனால தான் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே அஃபிடவிட்டை பப்ளிக் பண்ணுறாங்க. அது நியாயப்படி பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் சொல்லணும், ஒரு கேண்டிடேட் எப்படிப்பட்டவர், எத்தனை குற்ற வழக்கு இருக்குன்னு. இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி மைனிங் ஸ்கேமு பல வழக்குகள் இருக்கு. கணவரின் மீது ஒரு போக்சோ சட்டம் இல்லை 2006 18 வயசு கீழே இருக்கக்கூடிய மைனர் செக்ஷுவல் அசால்ட் அந்த கேஸ் இருக்கு. அது 10 வருடம் கழித்து 2016 தீர்ப்பு, அதன் பிறகு ஸ்டே. இதெல்லாம் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓ, நம்ம வேட்பாளர் எப்படிப்பட்ட வேட்பாளர்.
அதனால தான் திருப்பரங்குன்றத்தில் பேசும் பொழுது அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை ஆதரித்து பேசும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் எப்படிப்பட்டவர், கணவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட வழக்குகள்லாம் அவங்க மேல இருக்கு, ஆனா நம்முடைய வேட்பாளர் எப்படிப்பட்டவர், ஒரு எம்பியா இருந்திருக்கிறாங்க, மேயரா இருந்திருக்கிறாங்க, எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு இதை மக்கள் மன்றத்தில் வைப்பது எங்களுடைய கடுமையாக கருதுகின்றோம். அப்பதான் மக்கள் வேட்பாளரையும் பார்த்து சரிசமமாக பார்த்து வாக்குகளை செலுத்துவார்கள். அது ஜனநாயகத்தில் என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அதே நேரத்தில் அவதூறாக தவறான பொய்யை எங்கேயும் சொல்லுவேன். நேற்று மதுரை மத்திய தொகுதியில் அண்ணன் சுந்தர்சி அவர்களுக்கு ஆதரவாக பேசும் பொழுது பிடிஆர் அவர்கள் கூட யாரெல்லாம் இருந்தாங்க, ஏன்னா இவர் சும்மா சுந்தர்சி அண்ணனை பார்த்து வெளியூருக்காரன், பட் இவர் யாரு, பாதி நேரம் அமெரிக்கால தான் சுத்திட்டு இருந்தாரு, அங்கதான் படிச்சாரு, இன்னைக்கு அரசியல் இருக்காரு, மாத்தி பேசுறாரு. அதே மாதிரி சில போட்டோவை காமிச்சோம். மதுரை முனிசிபாலிட்டிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பிடிஆர் சொல்றாரு. நான் எம்எல்ஏ வேலையை மட்டும் கேளுங்க, முனிசிபாலிட்டி வேறங்கிறாரு. ஆனா மதுரை கார்பரேஷனுடைய கணவர், மேயரனுடைய கணவர் இவர் கூடவே தான் சுத்திட்டு இருந்தாங்க, இந்திராணி அவருடைய கணவர். அதெடுத்து போட்டோவாக காமிச்சோம். எப்படி நீங்க இல்லை என்று தப்பிக்க முடியும் என்று. அதனால் மதுரை கார்பரேஷனுடைய ஸ்கேம் 200 கோடி ரூபாய் என்ன நடந்திருக்கோ அது எல்லாம் கூட மக்கள் மன்றத்தில் பேசும் பொருளாக, விவாத பொருளாக மாறும் பொழுது மட்டும்தான் வாக்கு செலுத்தும் பொழுது சரியான முறையில் மக்கள் செலுத்துவார்கள். ஐயா, இவங்க கொடுத்த டிபிஆர் நான் திரும்ப படிக்கிறேன் பாருங்க. as per CMP of the project duly approved by state government, it has been mentioned that the current ridership is justifiable for a BRTS. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிளான் கொடுக்கும் பொழுது மதுரையில் இவங்க எத்தனை மக்கள் ஏறுவாங்க இறங்குவாங்க, ஒரு நாள் எத்தனை பேர் பயணம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி மாநில அரசே மென்ஷன் பண்றாங்க. நாம கொடுத்திருக்கிற ரைடர்ஷிப் நம்பருக்கு பிஆர்டிஎஸ் தான் ஜஸ்டிஃபையபிள்னு கொடுக்குறாங்க. ஐயா, ரிப்போர்ட்டே நீங்க தவறா கொடுத்துட்டீங்க பாருங்க. பேரா 5.2.5 மாநில அரசு இல்லை என்று சொல்லட்டும். மெட்ரோ மட்டும் வேண்டும் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான நம்பர்ஸ் கொடுக்கணும். 20 லட்சம் எதுவுமே இல்லாம நீங்க மெட்ரோ வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த ரிப்போர்ட்டே நீங்க கொடுத்துருக்கீங்க. அரசியல் நேரத்தில் இது பொய் சொல்லணும் அப்படின்னு. அதனால மாநில அரசு இதுவரை கிளாரிஃபை பண்ணல. நாம தொடர்ந்து இந்த லெட்டரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். மெட்ரோ ரிஜெக்ட் பண்றாங்க. நீங்க கொடுத்த லெட்டரை முதல்ல மக்கள் மன்றத்தில் வைங்க. மதுரைக்கு மெட்ரோ நாங்கள் கொண்டு வருகின்றோம், ஆனா நீங்க மெட்ரோ கேட்டீங்களா? பிஆர்டிஎஸ் தானே கேட்ட மாதிரி தானே இந்த லெட்டர்ல மிக தெளிவாக மத்திய அரசு நவம்பர் 14, 2025 கொடுத்துருக்காங்க. இது முடிந்த பிறகு உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் நான் சர்க்குலேட் பண்ணிடுறேன், அதையும் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். பத்திரிகை நண்பர்கள் நீங்க அதை பாருங்க. உலக அளவில் எங்கன்னா கொண்டு போக போறாரு? இன்னைக்கு இவங்க எப்படி சுத்திட்டு இருக்காங்கன்னாங்கன்னா, உள்ளூர் சந்தையிலே விலை போகாத திராவிட மாடல் அரசு வெளியூர் சந்தையில யார் வாங்க போறாங்க? இவங்க போய் ஸ்பெயின்ல போய் டாஸ்மார்க் கடையை திறப்பாங்களா? இதான் திராவிட மாடல் அரசு. தமிழகத்துல நம்பர் 1 வந்திருக்கிறோம், ஸ்பெயின்ல போய் டாஸ்மார்க் கடையை திறந்து பாருங்க எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு திறப்பாங்களா? இல்ல அர்ஜென்டினால போய் பாலியல் வன்கொடுமை அதிகப்படுத்துவாங்களா? இல்ல தமிழ்நாட்டில் பாருங்க இவ்வளவு வழக்குகள் அதிகப்படுத்தி இருக்கிறோம், அர்ஜென்டினாக்கு வந்திருக்கிறோம், டாஸ்மார்க் திராவிட மாடல் அரசு வெளியே கொண்டு போறோம், என்னென்ன நம்பர் 1ங்கிறாங்க. அதனால் இவர்கள், நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், வாய் இருக்கிறனால திமுகவுடைய தலைவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கின்றார். மக்கள்கிட்ட பொய்யாக சொல்லி நம்பர் 1 எதுல நம்பர் 1ங்கன்னா, இன்னைக்கு தொழில்துறை கொஞ்சமாச்சு வளர்ந்துருக்குன்னா அதற்கு மத்திய அரசு தான் காரணம், நம்முடைய PLI ஸ்கீம் தான் காரணம். டிஆர்பி ராஜாவிட்ட இல்லைன்னு சொல்லுங்க. நேற்று போய் டிஆர்பி ராஜா அவருக்கு பிரச்சாரம் செய்யும் போது உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் தொழில்துறை வளர்ந்துருச்சுன்னு. தொழில்துறை கொஞ்சமாவது தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னா காரணம் யார்? மத்திய அரசோட இன்சென்டிவ் என்ன, ஸ்கீம் என்ன, அதை பேச சொல்லுங்க. அது எதுவுமே பேச மாட்டாங்க. ஏதோ தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து இவங்க எதுவுமே பண்ணல. 5 ஆண்டு காலமாக அதல பாதாளத்தில் தள்ளியது மட்டும்தான் இவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை. அதனால தயவு செய்து முதலமைச்சரோ இல்ல மூத்த தலைவர்களோ திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 மாடல் அரசை வெளிநாட்டுக்கு கொண்டு போறோம்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. மக்கள் சத்தமா சிரிச்சிருவாங்க.